இங்கே ஒரு பொண்ணு ஸ்ட்ரீட்டில் கையை வச்சு பார்த்த உடனே இமீடியட்டாக அதில் ஏதோ குறையிறத நோட் பண்ணுறாங்க. உடனே ஒயினை ஊற்றி அதை மறுபடியும் ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருந்த வெயிட்டர் அதை எடுத்து வாயில் வச்சோன்னே அந்த டேஸ்ட்டில் மெய் மறந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதோ குறையிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வெளியே போன வெயிட்டர் ட்ரெஸ் வந்துட்டாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ண உடனே அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஆல்ரெடி செஞ்சு வச்ச 8 டிஷ்ஷையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டிஷ்ஷை மட்டும் சர்வ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் டைனிங் ஏரியாவில் அந்த நாட்டிலே பெரிய பொலிட்டீஷியன் அவங்க சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் சாப்பாடு வர லேட் ஆகுதுன்னு அவர் கேட்டுட்டு இருக்கப்போ சரியாக அந்த வெயிட்டர் ஒரு சீஃபுட் ரெசார்ட்டோட உள்ளே வரான். அதே நேரத்தில் அங்கே இருந்த ஹோட்டல் மேனேஜர் ஏன் ஒரு டிஷ்ஷை மட்டும் சர்வ் பண்ணுறாங்கன்னு ஷாக்கிங்காக பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட் அதை வாயில் வச்சு பார்த்த உடனே ஏன் கோல்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. சடனாக அந்த பொண்ணு இன்னும் டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஹாட் ஸ்டோன்ஸை எடுத்து பிளேட்டில் வச்சோடனே அந்த டிஷ் கொதிக்க ஆரம்பிச்சிடுது. அதுலேருந்து வரோமா அவர் அந்த சின்ன வயசுக்கே கூட்டிகிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த கெஸ்ட்டை சாப்பிட்டு பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு சட்டாவை நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ப்ரைஸும் பண்ணுறாரு. அதை கேட்ட உடனே அந்த ஹோட்டலில் இன்னொரு ரூட் பண்ண எல்லாருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த கெஸ்ட்டு கிளம்புனதுக்கப்புறம் ஏன் கடைசி நிமிஷத்தில் மெனுவும் மாற்றினீங்கன்னு க்யூரியஸாக கேட்குறாரு. ஆக்சுவலாக யார் கெஸ்ட்னா அந்த பொண்ணுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே அந்த ஹோம் டவுனில் எது ஃபேமஸ்ன்னு தெரிஞ்ச உடனே எக்ஸ்பென்சிவான டிஷ்ஷை செய்கிறதுக்கு பதிலாக இந்த ஹார்ட்டுக்கு நெருக்கமான இந்த டிஷ்ஷை செஞ்சால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் கடைசி நேரத்தில் டிஷ்ஷை சேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.